ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்குறோம் எபிசோட்லேயும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு ஆழத்திற்கு கத்தர் கொண்டு போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. கடைசி 2-3 எபிசோட்ஸாக கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். நாங்களும் கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு கத்தர் கூட நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட கூட பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. அவங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிள் அதை மறக்காமல் பாருங்கள். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர்கிட்ட நிறைய காரியங்கள் அங்கே நீங்கள் படிச்சுக்கொள்ள முடியும். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறது. இந்த கண்டென்ட்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு பரிமாணத்துக்குள்ளே கத்தர் கொண்டு போகிறத பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை? க்ளோரி டு ஜீசஸ். அது பியூர் காட்ஸ் கிரேஸாக தான் நான் பார்க்குறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். அது கத்தர் நமக்குள்ளே ஏற்படுத்தான ஒரு ஐக்கியம். நம்ம அந்த முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்க்கும் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்க்கும் அதில் மோர் எவிடன்சஸ் ஓரியன்டாக இருந்தது. இது மோர் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட். அதாவது வசனம் அடிப்படையில் நிறையா இருக்குது. அதுலேயும் வசனம் இருக்கும். பட் இதில் அது அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறேன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு காடே பிலீவ் பண்ணாத ஆள் காடை வந்து பிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு மைண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு அது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஓகே. நான் எப்படி நினைப்பேன்னா, இதை பண்ணிவிட்டு அதை பண்ணியிருந்தோம்னா முதல்ல பில்டிங் கட்டிட்டு அப்புறம் அஸ்திவாரம் போட்ட மாதிரி ஒருத்தருக்கும். முதல்ல அதுதான் அஸ்திவாரமாக இருக்குது. அதில் நிறைய விஷயங்களை நம்ம பேசி ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தி அதுக்கு மேலே இப்போது டீப்பான விஷயங்களை ஆண்டவர் சொல்லி கொடுக்கும்போது நம்ம அதை கிரகிச்சு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நமக்கு ட்ரூ. அது வந்து ஒரு மைண்டை வந்து ஒரு கடவுளே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற, அதுவும் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு புரிதலை கட்டாயமாக அந்த மைண்டில் டோரை ஓப்பன் பண்ணியிருக்கும். டோரை ஓப்பன் பண்ணதோடு நின்று இருந்திருந்ததுன்னா அதில் பெருசாக மீனிங் இருக்காது. இப்போ இந்த தியாலஜியை படிக்கும்போது இது எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு இதில் தன்மை இருக்குது, எந்த அளவுக்கு சத்தியம் இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க டெஃபினட்டாக அது ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி என்னுடைய தாட். கத்த நல்லவர். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். போன வாட்டி வந்து நம்ம ஃபர்கிவ்னஸை பற்றி பார்த்தோம். ஃபர்கிவ்னஸோட அந்த ஸ்பிரிச்சுவல் அனாலஜி, ஃபர்கிவ்னஸோடைய அந்த தியாலஜி எதனால நம்ம மன்னிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்தோம். இன்றைக்கி வந்து ஜீசஸோடைய நேமை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒரே ஒரு ட்ரூத்தை மட்டும் இன்றைக்கி பார்க்கலாங்கிற மாதிரி நான் யோசித்தேன். யோவான் 10:17. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இதில் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரூத்தை சொல்கிறாரு. அவருடைய ஜீவனை கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது. இது வந்து இப்போ நார்மலாக ஒரு 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 லெவல்லேருந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா, காடு கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்குல்ல. அவர் கொடுக்கலாம் எடுக்கலாம். ஏன்னா அவர் காடுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் எதன் அடிப்படையில் இருக்குது? அதான் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. காடே இருந்தாலும் நம்ம இங்கே லா அடிப்படையில் தான் அவர் வந்து கிரியை செய்யணும் பூமியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது அவரே எழுதி கொடுத்தது. அதை அவர் மீறினார்னா காட் அதை மீறுற மாதிரி ஆகிடும். அப்புறம் அதை மீறிட்டார்னா அவர் காடே இல்லாமல் ஆகிடும். ஸோ காட் வந்து தான் சொன்னதை தானே மீற மாட்டார். அந்த வசனத்துக்கு அவர் அதை கனப்படுத்துவார் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இதான் லா ஆஃப் காடுங்கிறத நம்ம பல எபிசோட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 எபிசோட்ஸ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வசனம் சொல்லுது, வானம் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது. இதை இன்னொரு டைமென்ஷன் வந்து பார்த்தோம்னா, வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் அவருடைய பிரமாணங்களும் சட்டங்களும் அழியாது. கர்த்தர் எழுதி கொடுத்தது மாறாது. அப்படின்னா அதை எழுதினவரும் அதுபடி தான் செய்வார். ஆமாம். வேறு மாற்று கருத்தே அதில் இல்லை. அதில் இன்னொன்று இருக்குது. அவர் மாறாதவர், இதுவும் மாறாது. ஏன்னா அவர் ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இவர் தான் மாம்சமாச்சு. ஸோ அவர் எப்படியோ வார்த்தை அப்படி. ஆமாம். எதன் அடிப்படையில் அந்த ஜீவனை திரும்பியும் எடுத்துக்கொள்கிற அதிகாரம் இவருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எசேக்கியேல் 18:20 நம்ம வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இதுதான் நம்ம 2-3 இதில் நம்ம பார்த்தோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகுங்கிறது விதினா சட்டம், லா. பாவத்தின் சம்பளம் மரணம். அவ்வளோதான். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொல்கிறோட சாகணும். கண்டிப்பாக. அதுதான் வந்து விதி. இதோட இன்னொரு ரெசிப்ரோக்கலாக நம்ம பார்க்கும்போது, அப்போ பாவமே செய்யாத ஆத்மா சாகக்கூடாது, சாக முடியாது. இந்த
சட்டத்தின் அடிப்படையில தான் இயேசு கிறிஸ்து வந்து அவர் மரணத்தையும் ஜெயிச்சு, அவர் வந்து திரும்ப அந்த ஜீவனையும் எடுத்துக்கொள்ள அவரால முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்லிட்டீங்கன்னா சொல்யூஷனை சொல்லிட்டீங்க. சில நேரத்தில் மேக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 + sin² θ = cos² θன்னு சொல்லிட்டு ப்ரூவ் இட்ன்றுவாங்க. ஆனால் அதுதான் ஃபார்முலா. அதை சொல்லியாச்சு. அதை எப்படி ப்ரூஃப் பண்ணணும்? இப்போ நீங்கள் லாஸ்ட் லைன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி ப்ரூஃப், அந்த வசனத்தை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினுடைய கரத்துல இருந்து இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் வந்து சிலுவைக்கு போறாரு. பாவம் செய்கிற ஆத்மா சாகணும். பாவம் செய்யாத ஆத்மா அப்ப சாகக்கூடாது. இதுதான் விதி. ஆனாலும் மரிக்கிறார். டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா அவர் மதிக்க முடியாது. மேத்தமெட்டிக்கலாக நம்ம சொன்னோம்னா மேத்தமெட்டிக்கலாக பார்த்தா சாகக்கூடாது. சாக முடியாது. முடியாது. ஏன்னா அவர் தான் பாவம் செய்யலையே. பாவம் செய்யலைல்ல. ஆமாம். அவன் மரணங்கிறதே அவருக்கு வர முடியாது. அதாவது கிருமி வந்தால் கொல்லும். அவர் தான் கிருமிக்கிட்டே போல, கிருமியே வரலையே. அவர் எப்படி சாவார்? கிருமி வரவும் முடியாது அவருக்கு. முடியாது அவர்கிட்ட. எப்படி சாவார்? அதனால தான் சொல்லுவார் ஆண்டவர், அதை கொடுக்குற அதிகாரம் என்கிட்ட இருக்கு. ரொம்ப அதாவது ஒரு என்லைட்டிங் நியூ ஒரு விதம் ஓப்பன் ஆகுது பிரதர். நீங்கள் சொல்லுங்கள். அதை இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவ அடித்து இவங்க துன்புறுத்தி ரத்தத்தெல்லாம் வெளியெடுத்ததுனால அவர் சாகலை. அது ப்ராசஸ் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அல்டிமேட்டாக அதை எடுக்கிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவர் விட்டு கொடுத்தது. அதாவது மரணத்தை வந்து மனுஷன் பார்க்குற பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்ட். அடித்தாங்க, உதைச்சாங்க, ரத்தம்லாம் போச்சு, அவர் செத்துட்டார் அப்படின்னு. ஆனால் பைபிள் படி ஜீவனை கொடுக்குற எடுக்கிற அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் நினச்சா தான் அந்த ஜீவனை எடுக்க முடியும். இவங்க என்ன தான் அடித்தாலும், பிளட்டு போனாலும், என்ன பண்ணாலும் இயேசுவா ஜீவனை கொடுக்குற வரைக்கும் அந்த ஜீவன் போகாது. போக முடியாது. ஏன்னா அவர்கிட்ட பாவம் இல்லை. பாவமே கிடையாது. இதுதான் சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் சாகவே முடியாது. ஆனாலும் நம்ம மேலே வச்சிருந்த அன்புனால என்ன பண்ணுறாருன்னா அவர் தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுக்குறாரு. இப்படி இது இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆப்டான வேர்டு சொல்லணும்னா அவர் விட்டு கொடுக்குறாரு. இப்போது எனக்காக ஒரு பாவத்தை வாங்கிட்டாரு. அவர் பாவமே செய்யாதவர். வேறு வழி இல்லை. யாரோ ஒருத்தர் பாவத்தை வந்து வாங்கணும். பாவத்துக்காக வாங்கணும். என் பாவத்தை அவர் வாங்கிட்டார். பாவமானார்னு இருக்குது. பாவியானார்னு இல்லை, பாவமானார்னு இருக்குது. ஸோ பாவமானார். அடுத்து எனக்காக ஜீவன் கொடுக்கணும். ஏன்னா நான் தான் ஜீவன் கொடுக்கணும். எனக்காக அவர் என்ன பண்ணணும்? ஜீவனை கொடுக்கணும். அந்த இதை பொறுப்பு அவர் எடுத்துக்கிட்டார். நான் வந்து என் சகோதரர்களுக்காக நான் சாகிறேன்னு பிதா கிட்ட சொல்லிட்டாரு. பிதா அதை கொடுக்குற அந்த அதிகாரத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டார், சரி அப்படின்ட்டு. ஆனால் கொடுக்குற ப்ராசஸ் இவர்கிட்ட இல்லை. என்ன காரணம்னா இவர் பாவமே செய்யலை. இவரால் பாவம் மரணம் அடைய முடியாது. ஸோ இவர் மரணம் அடையணும்னா இவராக பார்த்து அந்த உயிரை விட்டா தான். அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. எக்ஸாக்டாக சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க. இதில் ஒரே பாயிண்ட்டு, இந்த பாவமானார் பாவியானார்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லாம் வருது இல்லையா? அதில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது பொதுவாக நான் ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து சொல்கிறேன். ஒரு பிரசங்கர் இப்படி சொன்னார், இயேசு பாவமானார் இல்லையா? அதான் வசனம் பாவமானார்னு தான் இருக்குது, பாவியானார்னு இல்லை. இயேசு பாவியானார்னு ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு அது எப்படி தப்பாக போச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால தான் அந்த வேர்டை நான் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். இயேசு பாவியானார். அப்போ பாவியானவர் நரகத்துக்கு தானே போகணும். அப்போ பாவியான இயேசு பரலோகத்துக்கு போட்டார் இல்லையா? அப்போ பாவியான நான் பரலோகத்துக்கு தானே போவேன். அப்படி பாவியான என்னை பரலோகத்துக்குள்ள விட மாட்டேன்னா இதை எழுதி வச்ச பவுலை கூப்பிடுவேன். நீ தானே எழுதுன, ஏன்னு கூப்பிடுவேன். அப்போ பவுல் என்ன சொல்லுவார்னா, இயேசுவை உள்ளே விட்டீங்கல்ல, அப்படி இவரையும் விடுங்க, இல்லைன்னா இயேசுவை நரகத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லு. எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பிரசங்கன்னு பார்த்துக்கோங்க. அதனால் அந்த இடத்துல இன்னொரு மூத்த ஊழியக்காரர், தம்பி அது பாவியானார் இல்லப்பா, பாவமானார். என் சட்டை அழுக்கு இல்லை, உன் அழுக்கு சட்டையை எடுத்து நான் மேலே போட்டுக்கிட்டேன். பெர்ஃபெக்ட், சூப்பராக சொன்னீங்க. என் சட்டை அழுக்கு இல்லை, நீ ரசிக்கப்படணுங்கிறதுக்காண்டி உன் சட்டையை வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். அதுதான் பாவமானார். பார்க்கறதுக்கு அழுக்கு சட்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் மட்டும் கோவப்பட்டு சட்டையை தூக்கி போட்டிருந்தாருன்னா நல்ல சுத்தமான சட்டை இருந்திருக்கும். அத்தனை பேர், ஓ இது உன் சட்டையாடா, உனக்காக தான் அவர் போட்டுருந்தாரா, நாங்கள் அவரை தப்பாக நினச்சிட்டோம் தான் நம்ம சொல்லுவோம். நியாயமான வார்த்தை. ட்ரூ இல்லையா? அதைத்தான் இயேசு பாவமானார். நமக்காக அவர் பாவமானார் ஒளி அவர் பாவி ஆகவே இல்லை. அந்த லா படி பார்த்தா பாவம் ஆகாதவர், பாவி ஆகாதவர் சாக முடியாது. வசனத்தின்படி பாவத்தின் சம்பளம் தான் மரணம். இவருக்கு மரணமே வராது. அப்படியே எனக்காக ஒரு மரணத்துக்கு ஏன்னா அவனுக்கு ஒரு உயிர் தேவைப்படுது. யாருக்கு? அக்யூஸ்டுக்கு. அப்போ அவனுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும்னா என் உயிர் தான் கொடுக்கணும். என் பிள்ளைங்களை விட்டு நான் கொடுக்குறேன் உயிர். ஆனால் நீங்கள் தான் உயிரை கொடுக்க முடியாத, நீ தான் பாவி இல்லையே, அதை நானே தரேன். இயேசு ஜீவனை விட்டார். அவர் விட்டார். என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சாதாரணமாக அவர் தன் ஆவியை ஒப்பு கொடுத்து அப்படின்னா யாரும் எடுக்க முடியல. அவர்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது, வாய்ப்பும் இல்லை.
ஒருத்தர் கொலை குற்றவாளி. அவரோட உயிரை இன்னொருத்தர் எடுத்துருவாரு. ஜட்ஜ் சொன்னாங்கன்னா ஒருத்தர் வந்து எடுத்துருவாரு உயிரை. ஏன்னா அவர் கொலை குற்றவாளி, தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, எடுத்துருவாங்க. ஆனால் இவர் தான் கொலையே செய்யலையே, இவர் உயிரை எடுக்க முடியாதே. ஆனால் இவர் தம்பிக்காக இவர் கொடுக்கணும். லாப்படி இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உயிரை நான் எடுக்கிறேன். இல்லைங்க, உங்கள் உயிரை எடுக்கிற அதிகாரம் எங்ககிட்ட இல்லை, ஏன்னா நீங்கள் பரிசுத்தமானவர். சரி, எடுக்க மாட்டல, நானே கொடுக்குறேன், எடுத்துக்கோ இந்தா அப்படின்னு கொடுத்தாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதை பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். பாவியானாருன்னு ஆயிருந்தாருன்னு வச்சுங்களேன், அவர் உயிர் தந்திருக்கவே முடியாது சட்டத்தின் அடிப்படையில். ஆமாம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இவரும் பாவியாக இருந்தார்னா இந்த வசனத்தின்படி திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் அவரால் முடியாது. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் மேல் பாதாளத்துக்கு தான் போனாங்க. யாருமே தங்கள் ஜீவனை காப்பாற்றி மேலே வர முடியல. 2 பேர், ஏனோக்கு எலியாவை தவிர்த்து மற்ற யாருமே அதை செய்யவே முடியல. ஸோ இவர் பாவம் இல்லாமல் இருந்தனால தான் அவர் ஜீவனை திருப்பி எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த அதிகாரம் அவருக்கு கிடைச்சு. அந்த அதிகாரம் கிடைக்குது. அதிகாரம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா சட்டத்தின் அடிப்படையில் இருக்கு. அதிகாரம்னு சொன்னாலே இப்போ நம்ம சொன்னோம் என்ன அதிகாரத்தை காமிக்கிறாரு அவரு, சட்டம் பேசுகிறாருங்கிற வேர்டு அதோட சேர்ந்து வரும். அதிகாரம்னாலே அது சட்டத்தின் அடிப்படையில் இருக்கும். அவர் ஏன் கொடுத்தாருங்கிறதுக்கு நம்ம இப்போ பார்த்துட்டோம். நம்மளால கொடுத்தாரு, ஏன்னா நம்மனா அவருக்கு உயிரை ஏன் கொடுத்தாருன்னா நம்மனா உயிரை அவருக்கு. சிம்பிள், அவ்வளோதான். உயிரை கொடுத்தாரு, திரும்ப அவரால் ஏன் எடுக்க முடிஞ்சுன்னா அவர்கிட்ட பாவங்கிறது கிடையாது. ஓகே, இங்கே தான் ரெக்கன்சிலேஷன் பண்ணுறாரு. கடவுளா மனுஷனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, மனுஷனா கடவுளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இதுதான் ஒர்க் ஆஃப் ரெக்கன்சிலேஷன் யூஸ்வலாக தியாலஜியில் ஒரு டேர்ம் பதத்தில் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இவர் பண்ணி முடித்த உடனே இது அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். பிதா என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறாரு. இதை நம்ம எங்கே வாசிப்போம் அப்படின்னா பிலிப்பியர் 2:8 வாசிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும். இதில் யூஸ்வலாக நம்ம பிலீவர்ஸ் நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா இயேசுங்கிற நாமம் வந்து பிசாசுடைய நாமத்தோட பெருசாக உயர்த்தினாரு. ஏன்னா பூதலத்துறை எல்லாம் வணங்கும்படி அப்படின்னு உடனே அவங்களோட பார்வையில் மனுஷனும் பிசாசும் இந்த 2 இடத்துல வந்துடுவாங்க அவங்களுக்கு. ஆமாம், இதில் வந்து இயேசுங்கிற நாமத்தை உயர்த்தினார்ல, இயேசுங்கிற நாமத்தை, அந்த நாமங்கிறது தான் ஹையஸ்ட் நாமம் அப்படின்னா அதுதான் ஹையஸ்ட் அதிகாரம். இயேசுங்கிற பேர் தான் ஹையஸ்ட் அதிகாரமாக இருக்குது. அப்போ பழைய ஏற்பாடு நாமங்கள்லாம் இருக்குல்ல, யெகோவா, அடோனை, எல் ஷடாய் அப்படின்னு 100 நாமத்துக்கு மேலே இருக்கிறதா நான் படித்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அப்போ அந்த நாமத்துக்கும் மேலான நாமம் தானே இயேசுங்கிற நாமம். இல்லை, இப்போது டெக்னிக்கலி கரெக்ட் தான், மேத்தமெட்டிக்கலி கரெக்ட் தான். என்னன்னா வசனத்தின்படி வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. இல்லவே இல்லை. யெகோவா தேவனுக்கு 1000 நாமெல்லாம் கிடையாது. யெகோவா தேவனுக்கு ஒரே நாமம் தான், இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் தான். 1000 தன்மைகள். யெகோவா ஷாலோம், யெகோவா ருவா அப்படின்னா யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் தேவன், யெகோவா ருவா சுகமளிக்கிற ஆவியான தேவன், யெகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவன், லஹாய் ரோய் என்னை காண்கிறவரை நான் காணுகிறேன். ஸோ இது எல்லாமே தன்மைகள். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் அந்த நாமமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்தந்த நேரத்துக்கு அவருக்கு ஒரு தன்மையை வச்சு அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, குழந்தைய எடுக்கும்போது நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கன்னா என் ராஜா அப்படிம்பீங்க, அந்த நேரத்தில் ராஜாங்கிறீங்க. ஒரு இடத்துல என் பட்டு அப்படிம்பீங்க. அந்தந்த இடத்துக்கு மாதிரி தேவனால் ஆட்டுக்குட்டி எங்கே, யெகோவா ஈரே தேவனால் பார்த்து கொள்ளப்படும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அவங்க தேவனுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது எல்லாம் அவருடைய தன்மை, இது எல்லாமே அவருக்குள்ள அடங்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அந்த பேர் மனுஷங்களுக்காக ஜீவன் கொடுக்குற பேர். இப்போவும் சொல்கிறேன், அது பரலோகத்தில் இருக்கக்கூடியதான பேர் அல்ல, அது பூமியில் மனுஷனுக்காக ஜீவன் கொடுக்குறது. இப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன், அதையும் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் சொல்லும் போது இவர் கள்ளோபதேசம் பேசுகிறாரு, இயேசு தான் ஒரே பேர், வேறு பேரே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ஒரு பேர், 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, என் தேவனுடைய நாமத்தையும். இப்போ தான் பிதாவுடைய நேமு அங்கே வெளிப்பட போகுது, இன்னும் வெளிப்படலை. பரலோகத்துக்கு போனால் தான் பிதாவுடைய நேமே வெளியாகும். தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும். புதிய எருசலேம்ங்கிறது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான். பழைய எருசலேம், புதிய எருசலேம்,
இது ஒரு வரப்போகுது. ஆனால் இதுக்கு இன்னும் நேம் வரல. புதிய எருசலேம்னு ஒன்று வருது. அதுக்கு நம்ம இன்னும் என்ன வைக்கல, ஒரு பேர் வைக்கல. அது வந்துட்ட பிறகு தான் அது பேர் அவர் சொல்லுவார். ஜெயங்கொள்கிறவன் தான் தெரியும். என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். என் புதிய நாமத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை வந்து இயேசு தான் சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துங்கிறது ரட்சிப்புக்கு எதுவான ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சிப்பின் வேலை முடிஞ்சிட்டு நம்ம ஹெவனுக்கு போன பிறகு எல்லாமே அங்கே நியூ. உங்களுக்கும் புது பேர் இருக்கும். இங்கே சொல்கிறார் பாருங்க, 2:17 வெளிப்படுத்தின விசேஷம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டு கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசி கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். நமக்கும் புது பேர். அவருடைய நியூ நேம் அங்கே கிடைக்கும். பிதாவுடைய நேம் கிடைக்கும். புதிய எருசலேமுடைய பேர் கிடைக்கும். இதெல்லாமே அங்கே நியூ. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த பூமிக்காக செய்யப்பட்டது, இந்த டிசைன். ஸோ நீங்கள் ரட்சிப்பு இயேசுவின் நாமம் தவிர வேறு நாமத்தினால கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அந்த நாமம் மறைக்கப்பட்டிருந்துச்சு, தன்மைகள் மட்டும். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அந்த நாமம் வெளியரங்கமாக்கப்பட்டு திருப்பி வந்து இயேசு கிறிஸ்து ஆயிடவர் சாட்சி முடித்து நியாயத்தீர்ப்பு வருகிற வரைக்கும் அந்த நாமம் இருக்கும். ஆனால் பரலோகத்துக்கு நீங்கள் போன பிறகு உங்களுக்கு வேறு நாமம், இயேசுடைய நாமம், நியூ நேம் அங்கே கிடைக்கும். பரலோகத்தில் அவர் எப்படி பிதாவால் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் நமக்காக, பாவத்துக்கு மறிக்கிறதுக்காக. அந்த பாலகனுடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. பரலோகத்துக்கு போகும்போது அவருடைய நியூ நேம் நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த நேமை வச்சு இருக்கிற விஷயம். பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. இதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஜீசஸ்ங்கிற நேமை விட்டுட்டு, இயேசுங்கிற நாமத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஃபேஷனாக இருக்குது அடோனை, அது உங்களுக்கு கேட்குறதுக்கே புதுசாக இருக்கும்போது அது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. எனக்கு என்னமோ ஒரு தாட், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு என்னமோ ஒரு தாட், இயேசுங்கிற பேருக்கு கொஞ்சம் மரியாதை குறைச்சி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோமோ, இல்லாட்டி ஜனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட். அதனால தான் இதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுங்கிற நாமத்துக்கு தான் எல்லாமே இருக்குது இல்லையா? நம்ம அன்பில் கூப்பிட்றோம், ராஜா உன் முகத்து உன் பிரசன்னம் தாரும் ஐயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எபினேசரு எல்ரோ எல்லாமே சொல்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் பிசாசு ஓடுறது, சுகமாகிறது அத்தனைக்கும் அந்த நாமத்துக்கு தான் வல்ல முடியும். எல்லாத்தையும் தாண்டி ரட்சிப்பு அவர் நாமத்தினால தான் பாவ மன்னிப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பிதா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். இது அடுத்த பாயிண்ட். அதனால் சில பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஏன்னா இது இப்போ நான் வாசித்த வசனத்திலே என் பிதாவின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவர் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல சொல்கிறாரு. இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிப்படுத்தல் 22:1-2 இருக்குது. ஆட்டுக்குட்டியானவரும் பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து நதி ஒன்று புறப்பட்டு. ஆனால் 3 பேரும் ஒரே சிங்காசனத்தில் இருக்காங்க. ட்ரிக்னட்டிக்கு ஒரு அருமையான வார்த்தை அது, திருத்துவம் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை. ஒரு கூட்டம் வந்து இல்லை வேறு நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்து தான் சொல்லணும். நாங்களும் இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறோம். எங்களுக்கு அதில் இப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த ஆழ்த்தத்துவம் பிரிந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு ஒரே தேவன் ஆகிடுவாங்க. அந்த பேரே இவங்களுக்கு தெரியாது, அங்கே போனால் தான் தெரியும். அது ஆதியிலே தேவன், அனாதி தேவன், அந்த கான்செப்ட்லாம் அதுக்கப்புறம் நமக்கு தெரியப்படுத்துவார். அது அங்கே போனால் தெரியும். இவங்க இங்கே இருக்கிறதையும் அங்கே இருக்கிறதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நிறையா. அதனால் இவங்க சொல்கிறது வந்து தப்புங்கிறத நான் எதை வச்சு அதாவது இவங்க ஒரு ராங் மெத்தடுக்குள்ளே போகிறாங்கிறத எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இவங்க நாங்கள் சரிங்கிறத சொல்கிறத விட இன்னொருத்தரை குற்றப்படுத்துறதுல ரொம்ப மேன்மையாக இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை குற்றப்படுத்துறதை விட நம்மளை சரி பண்ணுறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். ட்ரூ. அத்தனை பேரை கல்லறிய வந்தபோது அவளை குற்றப்படுத்துறதை விட நீங்கள் யாரும் நல்லவங்களா இருந்தால் கல்லறிங்கன்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்றுறதான கான்செப்டு. குற்றப்படுத்துகிற ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஒரு உங்களுக்குள்ளேருந்து அப்படி ஒரு எண்ணம் உருவாகுது. அவங்கள வந்து உங்களை அட்டாக் பண்ணணும்னு உங்களுக்கு தாட்டு வருதுனாலே அந்த டாக்டரினில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த டாக்டரின் உங்களை அப்படி தான் நடத்துது. எனக்கு இந்த டாக்டரின் வந்து என்ன சொல்லுதுன்னா, யாரையும் குற்றப்படுத்த சொல்லவே இல்லை. இந்த டாக்டரின் சொல்லுது ஏற்றுக்க சொல்லுது. அவங்க திருந்துவாங்க, ஒரு நாள் மாற்றிக்கலாம், அவங்களுக்கு ஒரு அறிவு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வருதில்லை. மற்றவங்கள கார்னர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணாதில்லை. ஆனால் அது வந்து என்ன செய்யணும், உங்களை தான் கார்னர் பண்ணணும். அதான் அந்த 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 உபதேசம் உங்களை அப்படி மாற்றுதுன்னு சொல்ல வரல. புரியுது. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கிறது, அது இன்னைக்கு நம்ம இந்த பூமியில் இருக்கிற காலத்தில் நம்மளுக்கு ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுங்கிற நாமம் தான். இயேசு கிறிஸ்து நாமம் தான். இதில் மாற்றுக்கிறதே இல்லை. என்னதான் இவங்க சொன்னாங்கனாலுமே அங்கே அவருக்கு சாட்சி சொல்கிறோம், இவருக்கு சாட்சி சொல்கிறோம், இயேசு வந்து மனுஷன், இதெல்லாமே நம்ம பேசுவோம். பிப்ளிக்லாம் வருகிற எபிசோட்ஸில் ட்ரினிட்டிங்கிறதுக்கு மாடல் கீழே இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு இப்போ கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் சொல்லலாம்,
இயேசுங்கிற நாமம் இல்லாமல் ரட்சிப்புங்கிறது கிடையாது. 100%. மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. மாற்று கருத்தே இல்லை. இயேசுங்கிற நாமத்தை வச்சு தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அத்தாரிட்டி. இயேசுங்கிற நாமத்தை கேட்டால் தான் பிசாசு பயப்படுதே ஒழிய யெகோவாங்கிற நாமத்தை கேட்டோ இல்லாட்டி அடோனைங்கிற நாமத்தை கேட்டோ இல்லாட்டி 1000 நாமங்கள் அந்த ஆகு பெயர்களாக வைக்கப்பட்ட நாமங்களாக இருக்கட்டும், இது எதை கேட்டுமே அவன் பெருசாக கன்சர்ன் பண்ணுறது கிடையாது. தீர்க்கதரிசியாவோ, தச்சனின் மகனாவோ, மரியாளின் மைந்தனாவோ எதை சொன்னாலும் போக போகிறதில்ல பிசாசு. யாரையுமே அவன் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. அவனுக்கு மரண பயம் வர ஒரே ஒரு நேம் பார்த்தீங்கன்னா இயேசுங்கிற நாமம் தான். இதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இயேசுங்கிற நாமத்தில் தான் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இயேசுங்கிற நாமத்தை உயர்த்துறது பிதா தான். ஆனாலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இயேசுங்கிற ஒரே நாமம். ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் இந்த டாப்பிக்கை நம்ம திருப்பி பேசணும் பிரதர். நான் எதை பேசணும்னா, இந்த ட்ரினிட்டின்ற தலைப்பில், திருத்துவம்ங்கிற தலைப்பில் இந்த தியாலஜியான ஒரு டாக்டரினை நம்ம கண்டிப்பாக பேச வேண்டி இருக்குது. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். நேரம் முடிகிற நேரம் வந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பிரதர்? ஏதாவது ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். மேபி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரட்டும். ஓகே. ஹோம்ஒர்க் யூஸ்வலாக நம்ம தாவீது தவறு பண்ணார். அவர் சில தவறுகள் நடந்திருக்கு அவர் லைஃப்பில். அது ரொம்ப குறிப்பாக சொல்கிறது, வேதமே இதுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி இது ஒன்று தான் முக்கியமான அவர் பண்ண தவறுன்னு சுட்டி காமிச்சது பார்த்திங்கன்னா, உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டது, உரியாவை கொலை பண்ணது. இதில் யூஸ்வலாக அதுக்கப்புறம் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு சொல்கிறாரு, இந்த தப்பு நீ பண்ணதுனால இந்த காரியங்கள்லாம் உன் லைஃப்பில் வரும். நீ தெரியாமல் பண்ண, நான் தெரிகிற மாதிரி உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுவேன். பட்டயம் உன் நாட்டை விட்டு விலகாமல் இருக்கும். இப்படிலாம் நிறைய சொல்கிறாரு. ஆனால் இந்த தவறு நடந்ததுனால மட்டும் உன்னை தண்டிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுவார். அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம அடுத்த இதில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு ஒரு வேளை இன்ட்ரெஸ்டடாக இருக்குது பீப்புள், ஹோம்ஒர்க் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம். வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம அதையும் பார்ப்போம். தொடர்ந்து எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரதருடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிள், அதை பற்றியும் நீங்கள் நிறையா போய் பார்க்கலாம், படிச்சுக்கலாம், நிறைய காரியங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், நம்மளது ஒய்டிவி நியூஸ் சேனல், இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஏன்னா ஹெச்எல்எம்மில் அந்த ப்ராப்ளத்தினால. ஸோ நீங்கள் இந்த சேனலையும் தெரியப்படுத்துங்க, அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ச்சியாக நாம் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னு வரிசையாக இந்த காரியங்களை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் மீண்டும் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஸோ மச்.